ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடியே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சார்? நீங்க தான் சூஸ் பண்றீங்களா இல்ல அது அந்த மாதிரி இல்ல அமைதா? இது அமைதிதான். அது நம்ம இப்படிதான் வேணும்ன்ற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா கூட சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அது ரீச் தானே. சினிமா பொறுத்தவரைக்கும் நம்ம ஓகே. ரீச் தானே. அதனால இப்போ இந்த சமீபமா வந்து டக்கு டக்குன்னு அது மாதிரி ஒரு அமைப்பா வந்திருக்கு. ஆனா ஓகே. அது இல்லாமயே நம்ம நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா சார். போலீஸா இல்லாமயே நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஹைலைட்டா காட்டப்படுது அது. பட் ஆனா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அந்த டேரக்டர் சொல்றதை நடிச்சாலே போதும். ஏன்னா இப்போ ஓகே. ஒவ்வொரு படத்துக்கும் வேற ஒரு டேரக்டர் தானே. இப்போ அவங்க நம்ம தனியா ஒரு யோசிச்சோன்னா தான் ஒரே மாதிரி போலீஸ் கேரக்டர் பண்ண போகும்போது மெட்டீரியலைஸ்டா இருப்போம். இப்போ அவங்க சொல்றது இப்போ இந்த படத்துல ஒரு 12, 13, 14 வயசு பையனுக்கு ஒரு அப்பா மாதிரினா கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் மீசெல்லாம் நல்லா திக்கா பெருசா வச்சு அந்த மாதிரி ஒரு இது அப்படின்ற மாதிரி என்னன்னா அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஒரு மிடில் ஏஜ் போலீஸ் மாதிரி. இதில் கொஞ்சம் ரைட்டர்னு ஒரு படம் பண்ணேன் முன்னாடி. ஆமா. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ தான் ஜாயிண்டான ஒரு போலீஸ் தான் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி போலீஸ் தான் இப்போ சமீபமாக ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனால் அதை தாண்டி நம்ம அந்த டேரக்டர் சொல்கிறத நம்ம அந்த கேரக்டரில் அப்ளை பண்ணாலே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு